ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான ரெசிபி மேங்களூர் ஸ்டைல் சன்னா கிரேவி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது காயட்டும். அதுக்குள்ளே நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, சன்னா தாலை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக வந்து தேங்காய். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காயட்டும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். தனியா விதை 1லேருந்து 1.5 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், நார்மலாக வந்து மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா, நார்மல் சைஸ் தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் சொன்ன அளவுக்கு 3 மிளகா கரெக்டாக இருக்குது. இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளியும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சன்னா கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணவே மாட்டோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கோம். இது நல்லா வணக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் உப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க.
நம்ம இந்த மாதிரி சன்னா கிரேவி பண்ணும்போது அது நம்ம வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருந்த சன்னா தாலில் வந்து ஒரு 4லேருந்து 5 எடுத்து அதில் போட்டு வணக்கிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம். நம்ம எதுக்காக அந்த சன்னா தால் வந்து போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிரேவிலையும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கூட கேஷ்யூ சேர்த்து அரைக்கணும்னு நினைக்கிறவங்க கேஷ்யூ சேர்த்து அரைங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களோட கிரேவி நல்லா வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். இப்போ இதை நான் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் பட்டை மட்டுமே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்சரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சன்னா தால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சன்னா கிரேவி பண்ணுறதுக்கு ஈஸியாக 10 to 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்த சன்னாவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மேங்களூர் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி.